யானை தெய்வானை மிதித்து 2 பேர் இறந்ததால் தற்போது கோவிலில் பரிகார பூஜை நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்கள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை தெய்வயானை மிதித்து 2 பாகன் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அடுத்து கோவிலில் பரிகார பூஜைகள் நடத்தப்படுகிறது. இதற்காக 45 நிமிடங்கள் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோவிலுடைய தலைமை அர்ச்சகர் தலைமையில பரிகார பூஜை, சாந்தி நிவர்த்தி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு புண்ணியாதானம் செய்யப்பட்டு 45 நிமிடங்கள் கழித்து கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 45 நிமிடங்கள் கழித்து தற்போது கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கான தரிசனம் அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுகிறது. இவ்வாறு கோவில் சுற்றுவட்டார பகுதிக்குள் 100 மீட்டர் சுற்றுலாவிற்குள் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் ஏதேனும் நடைபெற்றால் சாந்தி நிவர்த்தி பரிகார பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் என்ற அடிப்படையில கோவிலுக்குள்ளேயே கோவில் இருக்கக்கூடிய யானை தங்குமிடத்திலே இது போன்ற அசம்பாவித சம்பவம் நடந்ததால் கோவிலில் உடனடியாக பரிகார பூஜை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இணை ஆணையர் உத்தரவின் பேரில் கோவில் அர்ச்சகர்கள் இந்த பரிகார பூஜையை செய்திருக்கிறார்கள். தற்போது மீண்டுமாக கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. 45 நிமிடங்கள் வரை இதன் காரணமாக கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக தற்போது கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். சிவரஞ்சனி. சிவமணி, இப்போ திருச்செந்தூர் கோவில்ல என்ன சூழல் நிலவுகிறது? தற்போது இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். யானையை எவ்வாறு கையாண்டனர்? அதாவது திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தவரைக்கும் தெய்வ யானை, அந்த யானை அங்கேயே 16 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில இந்த யானை மிதித்து பாகன்கள் 20 உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மாவட்ட வன அலுவலர் தற்போது விசாரணைக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாவட்ட வன அலுவலர் இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து செல்போன்கள் எடுக்கப்பட்ட காட்சிகளையும் ஆய்வு செய்து என்ன நடந்தது என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் யானைக்கு மதம் பிடித்திருக்கிறதா, வேறு ஏதேனும் காரணத்தினால் யானை பாகன் உள்ளிட்ட இருவரை மிதித்து கொன்றதா என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. யானை தனக்கு பிடிக்காத காரியத்தை, யானையினுடைய சுபாவமாக பார்க்கப்படக்கூடியது, யானை தனக்கு பிடிக்காத காரியத்தை பாகன் உள்ளிட்ட யார் செய்தாலும் அதனை தட்டிவிடுவது வழக்கமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் யானை தட்டிவிட்டு பாகனை மிதித்து முதலாவதாக சிசுபாலனை மிதித்ததா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த மாவட்ட வன அலுவலர் தலைமையிலான குழுவினர் விசாரணை தற்போது துவக்கியிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் யானை மதம் பிடித்ததன் காரணமாக மிதித்ததா, வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் தெரிய வரும். தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் யானை அந்த பகுதியிலேயே அது தங்கக்கூடிய இடத்திலேயே தங்கியிருக்கக்கூடிய இடத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக யானை கட்டுப்பாட்டில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற காரணங்கள் மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெற வாய்ப்பில்லை என்றாலும் கூட தொடர்ந்து யானை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட வன அலுவலர் உள்ளிட்ட மருத்துவர்கள் உள்ளிட்ட நபர்கள் அந்த சம்பவ இடத்துல தற்போது ஆய்வு நடத்தி வருகிறார்கள். யானையையும் பரிசோதனை செய்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.